இந்த தர்ஷிகா விஜய் விஷால் கிரிஞ்சு கண்டென்ட் வந்து பேச வேணாம் அப்படின்னு நினச்சேன். என்ன பேச வச்சுட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நேற்று எபிசோட் முழுக்க பவித்ராவும் ஆனந்தியும் வந்துட்டு அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. முந்தா நேற்றும் வந்துட்டு நிறைய பேசினாங்க. அன்ஷிதாவுக்கும் தர்ஷிகாவுக்கும் வந்துட்டு சண்டை நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட்லேயே போயிட்டு இருக்கு. ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் நான் பார்த்த வரைக்கும் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பவித்ரா சொன்னாங்க, கரெக்டாக சொன்னாங்க. விஜய் விஷால் வந்துட்டு 2 பேருக்கிட்டையுமே வந்துட்டு ஒரே விஷயத்த தான் சொல்கிறான், 2 பேருமே வச்சு கேம் விளையாடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்தி வந்து அது புரிஞ்சுக்காம தர்ஷிகா வந்துட்டு நிஜமாவே லவ் பண்ணலாம்ல, விஜய் விஷால் வந்து நிஜமாவே லவ் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு இந்த சத்தியம்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி தர்ஷிகா கேட்குறப்போ விஜய் விஷால் வந்து அப்படியே மலைப்பியிருப்பான். அன்ஷிதா கிட்ட வந்துட்டு உன்னையும் தர்ஷிகாவையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பான். ஸோ இது இருந்து சிம்பிளாக என்ன தெரியுது அப்படின்னா, அவன் வந்து 2 பேரையும் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து அவ்வளோ யோகியம்லாம் இல்லை அப்படின்றது வந்து எனக்கு பச்சையாக தெரியுது. ஸோ விஜய் விஷால் வந்து 2 பேரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் வந்துட்டு ஸ்மார்ட்டாக யோசிச்சு இவனை விட்டு வெளியே வரணும். இல்லை அப்படின்னா அவங்களோட பேர் வந்து ஆல்ரெடி டேமேஜ் ஆகிட்டு இருக்கு, இன்னும் வந்து பெருசாக டேமேஜ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கிரிஞ்சு லவ் கண்டென்ட் போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதேமாதிரி பிக் பாஸ் சம்பந்தமான கான்டென்ட் வேணும் அப்படின்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.